இப்போ ஒரு பெரிய படம், கடைசி படம், அதுவும் டேட்ட மாத்தி இன்னைக்கு எப்ப ரிலீஸ் ஆகும்னே தெரியல. இன்னொரு பக்கம் சிபிஐ வழக்கு. விஜயோட மனநிலை என்னவா இருக்கு? நிச்சயமாக அவருடைய மனம்ங்கிறது சஞ்சலப்பட்டு இருக்கும். அதில் எந்த மாற்றமே இல்லை. மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அதே நேரம் இதெல்லாம் விஜயை வந்து குலைத்து விடாது. அப்படியே அவரை முடக்கி போட்டுடாது. அது எனக்கு ரொம்ப உறுதியாக தெரியும். விஜய் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வைராக்கியமான கேரக்டரு. எல்லாத்துக்கும் மேலே கட்சி தொடங்கும் போதே இப்படியெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வருங்கிறதெல்லாம் அவர் எதிர்பார்த்த ஒன்று தான். அதனால் இதெல்லாம் வந்ததுனால அவர் அப்படி திகைச்சு போயிடுவார், அதிர்ச்சி ஆகிடுவார் அப்படின்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் மேலே விஜயினுடைய கேரக்டர் என்னென்னா ரொம்ப நிதானமாக ரொம்ப மென்மையாக எதையுமே அவர் டீல் பண்ணுவார். எவ்வளோ பெரிய விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி சட்டிலாக ஹேண்டில் பண்ணுற ஒரு கேரக்டர். அதனால் இந்த எடுத்தேன் கவிழ்த்தேங்கிற மாதிரியான அந்த ஆட்டிடியூடை அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இன்றைக்கு அவருடைய வயதெல்லாமே ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்கும். இந்த நடக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு மாதிரி மூன்றாம் மனிதனாக உட்காந்து பார்க்கும்போது இது எல்லாத்தையுமே உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல ஜனநாயகன் படம் அவங்க நினச்ச மாதிரி ஜனவரி 9 வெளிவரல. அது வந்து உண்மையிலே ஒரு பின்னடைவு, ஒரு முக்கியமாக அவருடைய ரசிகர்களுக்கு ஏமாற்றம் கொடுத்த விஷயம். இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு நஷ்டம், வட்டிக்கு பணம் போட்டு அந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டம் வரும். ஏன்னா கிடைக்கிற லாபம் எல்லாமே இந்த நாட்கள் தள்ளி போகிறதுனால அந்த வட்டிக்கே போயிடும். அதே மாதிரி தியேட்டருக்காரங்களும் வந்து வட்டிக்கு வாங்கி தான் ஒரு அட்வான்ஸே கொடுத்துருப்பாங்க.